ஹே ஆடாமீஸ் அம்பப்போ ஹலோ எப்படி தான் இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. சரிடா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வள கொல்லான்னு எதுவும் பேசாமல் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு இக்னோர் இட். ஓகே, ஸ்டோரி தான். ஓகே, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னே இருந்து அதே வைப் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இனிமேலுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்டா. என்னோடய வாய்ஸ் எதுனா மாறி இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்டிங் சீனில் ஐயோ என்னை சாகடிக்கிறானுங்களே. புது ஸ்கூல் வேறு கேட்டேனா, புது ஸ்கூல் கேட்டேனா. ஓ சரி போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றும் போல் இன்றும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தான் இப்போது ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு புது ஸ்கூல், அதுவும் இல்லாமல் புது பிளேஸ். நீங்கள் 12th படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. புது பிளேஸ் தாண்டா, நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவோட ட்ரான்ஸ்ஃபரால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ புது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ரா இன்னைக்கு. உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஐயோ 1 கிலோமீட்டர். அப்பாட்ட அப்போவே சொன்னேன், ஒரு சைக்கிளாச்சும் வாங்கித்தாப்பா, நான் சைக்கிளில் போயிடுறேன்னு. கேட்டாரா? சரி வீடு போவோம் பொறுமையா அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நடந்து போயிட்டுருக்க உங்கள் ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நீங்கள் தனியாக நடந்து போகிற மாதிரிலாம் இல்லை, நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அது ஸ்கூல் டைம்னால நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்களும் நார்மலாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் நடந்து போயிட்டுருக்க அப்படியே வந்துட்டு லைட்டாக மழை தூரி இருக்கும் நைட்டு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்க, நீங்கள் நடந்து போடுற ரோட்டில் வந்துட்டு நிறைய மரம்லாம் இருக்குது, அது ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. பட் அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அது அப்படியே லைட்டாக காற்று வீச அந்த பூவெல்லாம் கொட்டுது. நீங்கள் அப்படியே ஹேண்டில் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்படியே பிடிக்கிறீங்க. உங்கள் கையில் கொஞ்சம் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு கையில் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்கூல் என்ட்ரன்ஸ் நீங்கள் வந்துட்டு கேட்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆகும்போது ஒரு சார், எல்லாம் லைனாக போங்க, யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ஷூஸ் போட்டிருக்கீங்களா, எல்லோரும் ஹேர் கட் ஒழுங்காக பண்ணணும், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால எல்லாத்தையும் விடுறேன், எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிட்டு வரீங்க இங்கே, சரிங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லாத்தையும் ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்க்க பிடி சார் மாதிரி இருக்கார் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே உள்ளே போகிறீங்க. அண்ட் நீங்கள் நேராக நடந்து வந்துட்டு உங்களோட கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் அது எந்த கிளாஸ் ரூம்னு. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இதான் உங்களோட கிளாஸ் ரூம், நீங்கள் இங்கே போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் கிளாஸ் 12th எல்லோரும் ஏற்கனவே முக்கால்வாசி பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கே உட்காருறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா இது உங்களுக்கு புது ஸ்கூல்னால உங்களுக்கு எங்கே உட்காருறதுன்னு சுத்தமாக தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால அது வேறு டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை, அது வேறு இன்னும் டென்ஷனாக இருக்குது. நீங்கள் இப்போது வந்துட்டு போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காடுறீங்க. உங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச், நமக்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சுனால் சொர்க்கம் மாதிரி. அந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் போய் அப்படியே உட்காடுறீங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, நீங்கள் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேவா? இப்போ எல்லோரும் வந்துட்டுருக்க கிட்டத்தட்ட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது.
மேம் உள்ளே வராங்க. எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யாரும் உட்காரல. நிறைய பொண்ணுங்க பசங்கள்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் அதிகமான ஒரு கிளாஸ் தான். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ மேம் வந்தோடனே வெல்கம் ஆல் அப்படின்றாங்க. எல்லோரும் எஸ் மேம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களோட 12th ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். எனக்கு பெருசாக ஒன்றும் கிளாஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு ஓவரால் வந்துட்டு நம்மளோட சப்ஜெக்டில் என்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதை நோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டென்ஷன் ஆக்க விரும்பலை நான் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு ஓவரால் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? மேக்ஸ் டீச்சர். நீங்கள் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்துட்டு அப்படியே மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஐயோ மேக்ஸா அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் தைக்கிடத்தான். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஐயோ ஃபஸ்ட்டு கிளாஸே மேக்ஸா அப்படின்றீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கவனிச்சிட்ருக்காங்க. அந்த மேம் வந்துட்டு தீட்டா அது இதுன்னு சொல்லுது. ஸோ நானும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கே தெரில கருமம். சரி ஓகே. இப்போ வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. மேம் கமெண்ட் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் ஃபுல் கிளாஸோட அப்படியே இது கவனம் ஃபுல்லாக அந்த டோர் கிட்ட போகுது. லைக் ஒரு பையன் அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு பின்னாடி ஒரு கேங், அவன் ஒரு கேங்கோடு நின்றுட்டுருக்கானுங்க எல்லாம். மே கமின் மேம் அப்படின்றானுங்க. டயாங் எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வர டயாங். அண்ட் ஜிமின் ஜங்குக் இவனுங்க குரூப் வேறு. அலெக்ஸ் நீயுமா செட்டு சேர்ந்துட்டு சுத்தாதீங்கடா, படிங்கடா, 12th வந்துட்டீங்க அப்படின்ட்டு அந்த மேம் வந்து எடுத்த உடனே கத்துது. அப்படியே ஜிமின் அலெக்ஸை டேய் இவன் வேற எப்போ பார்த்தாலும் நம்ம லைன்லேயே தான்டா கிராஸ் ஆகுறான். ஃபர்ஸ்ட் அவர் இவ்வளோ யார் அவர் சொன்னா அப்படின்ட்டு பின்னாடி குசு குசுன்னு பேசுகிறாங்க. ஜிமின் என்ன அப்படின்னு. நத்திங் மேம் நத்திங் அப்படின்றான். பல்ல காட்டுங்க, போய் உட்காருங்க அப்படின்னு ஒன்று அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. அண்ட் சங்குக், டயாங் அண்ட் ஜிமின், அலெக்ஸ் 4 பேரும் வந்துட்டு உங்கள் பக்கத்து பெஞ்சில் உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கவனிக்கிறீங்க. டீசெண்டாக இருக்கானுங்க, ஆனால் கிறுக்கு வேலை படுற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதாங்கன்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் போர்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் போர்டையே கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது கிளாஸும் வந்துட்டு அந்த அவர் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எழுந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எல்லோரும் நோட்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. தயவுசெய்து நோட் இல்லை, பென் இல்லை, பென்சில் இல்லைன்னு என்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு அந்த மேம் சொல்லுது. எல்லோரும் ஓகே மேம் அப்படின்றாங்க. அந்த மேம் வந்துட்டு இப்போ வெளியே போயிடுது. இவனுங்க யாராக இருக்கும்? இங்கே படிக்கிறவனுங்களாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த மேம் தெளிவாக சொல்லுது, நம்ம அவங்க பிரச்சனைக்கே போகக்கூடாதுரா அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு அப்படியே எங்கள் நோட்டை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. இது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுன்றால எல்லோரும் வந்துட்டு அவ்வளோவா ஹவர்ஸ் நடக்காது இல்லையா? இந்த ஹவர் வந்து ஃப்ரீ ஹவராக போயிடுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. டேய் மச்சான், யாரா அந்த பொண்ணு புதுசாக இருக்கா அப்படின்ட்டு சங்குக்கோட காதில் வந்து ஜிமின் சொல்கிறான். சங்குக் வந்து அப்படியே டயாங் பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டயாங் அண்ட் சங்குக், ஜிமின் அண்ட் அலெக்ஸ் இப்படி உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்து டயாங் தான் உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு பக்கத்துலன்னா உங்கள் பக்கத்து பெஞ்சில் உங்களுக்கு நியர்பையில் அவன் உட்காந்துட்ருக்கான். யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு சங்குக் வந்து கேட்க, எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் உங்கள் கூட தான் நான் வந்தேன், ஏன்டா என்னை வெறிமீறாக்குறீங்க அப்படின்ட்டு டயாங் வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். டீ கொந்தளிக்காத, தவறான விஷயம், 12th வந்துட்டோம், படிக்கணும் அப்படின்ட்டு சங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து படிக்கிறேன், நீ டேடா வச்சா நம்மளாம் பார்டர் பாஸு மறந்துட்டியா அப்படின்ட்டு
ஜிமின் சொல்ல அலெக்ஸ் வந்துட்டு மச்சான் நான்லாம் வந்துட்டு 30 மார்க்குக்கே 30 மார்க் தான்டா எடுத்தேன். பாஸ் மாடல் மார்க்குடா. எனக்கு 1 மார்க்கு கம்மியாக போட்டிருந்தா நான் ஃபெயில்றா அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்கிறான். இப்போ வந்துட்டு அவனுங்க உட்காந்துட்ருக்க. இப்போது கிளாஸ் வந்துட்டு ஓரளவு சவுண்டாக தானே இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரீ ஹவர்னாலே கிளாஸ் வந்துட்டு அப்படியே பதறும். ஓகேவா? ஸோ எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுனால நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் ஓய் ஓய் அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் அப்படியே நம்மளையா இருக்குமோ அப்படின்னு ஒரு 1.5 கண்ணில் அப்படியே பார்க்குறீங்க. ஹை அப்படின்ட்டு ஒரு சவுண்ட். யாருன்னு பார்க்குறீங்க? அது ஜங்குக் தான். ஹாய் அப்படின்ட்டான். நீங்கள் வந்துட்டு என்னடா பார்க்க நல்லா இருக்கான், நமக்கு ஹாய்லாம் சொல்கிறான். அடக்கி வாசிடி பஞ்சாயத்து பண்ணுறாத அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிட்டு ஹாய் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. நான் சங்குக் அப்படின்னோடனே நான் ஒயான் அப்படின்றீங்க. நான் ஜிமின் அப்படின்ட்டு அவன் கை தூக்குறான். ஹாய் அப்படின்றீங்க. அலெக்ஸ் மேரே நேம் அப்படின்றான். என்னடா மாறா நேம்ன்ற? மேரா நேம்ன்றா. இதெல்லாம் தேவையா குமார் நமக்கு அப்படின்ட்டு இப்போது ஜிமின் வந்து சொன்னோன்னே நான் அலெக்ஸ் ஹாய் தயோங் இன்ட்ரடியூஸ் ஆகுடோ அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு கை வச்சு தட்டுறான். பட் தயாங் வந்துட்டு குவைட்டாக உட்காந்துட்ருக்கான். உங்கள் சைடே திரும்பலாமல் நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு குமிச்சுக்கிறீங்க. அண்ட் தயாங் வந்துட்டு உங்ககிட்ட ஹாய் ஹலோ எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன் இவன் சொல்லலை அப்படின்ட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு குவைட்டாக உட்காந்துட்ருக்கான். சொல்ல போனால் உங்கள் சைடே திரும்பல, கீழே குமிஞ்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே இவன் வந்துட்டு பேச மாட்டான் போல், இவனுக்கு பேசுனதே வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அன்றைக்கிட்டே வந்துட்டு லன்ச் ஹவர் வந்துடுது. எல்லோரும் கேன்டீன் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் போயிட்டு எங்கே உட்காருதுன்னு தெரில. நீங்கள் தனியாக போயிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறீங்க. அண்ட் வானர் கூட்டங்கள்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் டேபிள்லே உட்காந்துருது. ஓகேடா, எல்லாம் வந்துட்டு உங்கள் டேபிளில் உட்காந்துட்டானுங்க. டேங் வந்து நின்றுட்டுருக்கான், முறைக்கிறான், ஒருத்தரை விடாமல் பார்த்து முறைக்கிறான். நீங்கள் வந்து கீழே குமிஞ்சிட்ருக்கீங்க. இவனுங்க ஏன்டா நம்ம கூட வந்து உட்காடுறானுங்க, இதே நான் நல்லவளே இல்லைடா, ஏன்டா என் கூட உட்காடுறீங்க, நான் தேவையில்லாமல் என்ன திட்டிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு. அடக்கி வாசின்னு உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்களே காம் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஏன்டா உட்காந்துருக்கீங்க? டேய் மச்சான் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குடா, ஒரு பெஞ்சில் கூட இடம் இல்லை, இங்கே தான் இருக்குது, அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாத, நீ உட்காரு அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதிரி இசைட்டே ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களாம் உட்காந்துட்ருக்கானுங்க, நீங்கள் உட்காந்துட்ருக்கிறதுனால நீங்கள் வந்து லைக் உங்கள் சேரை வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு நீங்கள் எழலான்னு போகிறீங்க. நீங்கள் உட்காருங்க நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு சங்குக்கு வந்து சொல்கிறான். அண்ட் சங்குக்கு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப வந்துட்டு காமனாக இந்த கூலாக பேசுகிறான். உங்களுக்கு அவனோட ஆக்ஷன் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இவன் யார் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறானே ஆண்டாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நோ ப்ராப்ளம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. ஸோ இவங்க வந்து உங்கள்கிட்ட காமனாக பேசுகிறாங்கன்றதுனால ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. தயம் உட்காருடா அப்படின்னோடனே தயங்க எதுவும் சொல்லலை. உங்கள் பக்கத்தில் தான் சேர் இருக்குது, அவன் அங்கேயே உட்காந்துடுறான். எதுவும் சொல்லலை. எல்லோரும் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் எட்டு வந்திருக்காங்கடா, நீங்களும் சாப்பாடு எட்டு வந்திருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தயாங் வந்துட்டு உங்கள் பிளேட்டை பார்க்குறான். அதில் வந்துட்டு கிம்ச்சி இருக்குது. அவனுக்கு கிம்ச்சின்னா ரொம்ப பிடிக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும். அச்சோ கிம்ச்சி அப்படின்ட்டு அவன் மைண்ட் செட்டு. பட் ஆனால் அவனால் ஏற்கனவே வந்துட்டு உங்கள்கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் கூட ஆகலை. ஸோ உங்களுக்கு அவங்கள பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு கீழே குமிஞ்சிட்டே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. கிம்ச்சி வந்து நீங்கள் அதிகமாகவே எட்டு வந்திருக்கீங்க. அவனுங்கெல்லாம் நூடுல்ஸ் அது இதுன்னு எட்டு வந்திருக்கானுங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. சங்குக்கு வந்துட்டு
ஒயன் கிம்ச்சியா அப்படின்னோடனே ஆமாம் அம்மா மேக் பண்ணாங்க. ஏ தயாங் கிம்ச்சி பிடிக்குமே இந்தா அப்படின்ட்டு உங்கள் ப்ளீடை வந்துட்டு என் தயாங்கிட்ட தள்ளுறாரு. நீங்கள் வந்துட்டு உன் பேர் தயாங்காட்டங்குதுப்பா அந்த மேம் சொன்னபோது தயாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் வந்துட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மறந்துருப்பீங்க. ஸோ அவனோட பேர் தயாங்காட்டங்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படின்னு இருக்கீங்க. டேய் வேண்டாம் அப்படின்ட்டு தயாங் வந்துட்டு சொல்கிறான். டேய் சாப்பிடு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓயா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல, இன்னொன்று நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ தயாங் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறான். அவன் அதை சாப்பிட்றான். அவனுக்கு டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன்னான்னு தெரியல, கண்ணெல்லாம் கலங்கிடுது அவனுக்கு. அவன் பாதி சாப்பாட்லேயே எழுந்துடுறான். நான் கிளாஸ் ரூம் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவன் தயங்கிட்டே அவனோட பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடைன்னு ஓடிடுறான். அவன் சாப்பிடல. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் நில்றா அப்படின்றாங்க. இல்லைடா நீங்கள் சாப்பிட்டே வாங்க அப்படின்ட்டு தயங்க வந்து போயிடுறான். உங்களுக்கு என்னன்னு தெரியலை ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலடா, விட்றா கொஞ்சம் நேரத்தில் அவன் சரியாயிடுவான், சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கெட்டப் ஆகிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ரூம் போகிறீங்க. அண்ட் கிளாஸ் ரூமில் தயாங் இருக்கான். பட் யாரும் இன்னும் கிளாஸ் ரூம் வரல. இன்னும் 1/2 கிட்டே இருக்குது. நிறைய டைம்டா உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேனால உங்களுக்கு நிறைய டைமும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஹவரும் ஃப்ரீ ஹவர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு உங்களோட பெஞ்சில் உட்காரிங்கன்னு தயாங்க அங்கே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு வந்துட்டு அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. ஏன்னா அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட லிட்ரலி அவன் கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அவன் ஃபேஷெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஒரு டொமேட்டோ மாதிரி அடிச்சு ரெட் கலரில் அவன் அழுதுருக்கான் போல். கீழே குமிஞ்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு ஹை ஹை தயா அப்படின்றீங்க. வந்துட்டு அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஆர் யூ ஓகே அப்படின்றீங்க. தாங்க வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி அவன் நாக்கை வச்சு ஒரு மாதிரி பண்ணுவான்ல லிப்ஸை, அது மாதிரி பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு அவன் கீழே கும்பிடுறான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் வி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட ஹேண்ட் நீட்டுறீங்க. இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னுட்டு. ஸோ அவன் கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் அவன் அழுதுட்டுருக்கா. உங்களுக்கு வந்துட்டு அவனை அப்படி பார்க்க பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு கேன் வி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஹேண்டை நீட்டுறீங்க. அவன் வந்துட்டு என்ன நினச்சானோ தெரில, டக்குன்னு உங்களை வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவன் ஹக் பண்ணிடுறான். உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆகிடுது. ஏன்னா அது உங்களோட ஃபர்ஸ்ட் டே அதாவது நியூ ஸ்கூல் அண்ட் தயாங்கே உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கான், அதுவும் கிளாஸ் ரூமில். ஸோ உங்களுக்கு அல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அவனை புஷ் பண்ணலான்னு அவனோட ஷோல்டர் மேலே கை வைக்கிறீங்க. அவன் ப்ளீஸ் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறான். அண்ட் அவன் லிட்ரலி அழுகிறான். ஸோ உங்களால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அவனை எதுவும் பண்ணல. ஷோல்டரில் உங்கள் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா அவனை தள்ளுறதுக்காக புஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹேண்ட் வச்சுருப்பீங்க. பட் அந்த ஹேண்டை எடுத்து அவனோட ஹேரை வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. ஏன்னா காம் டவுன் ஆக்கிறதுக்கு. ஆர் யூ ஓகே தயாங்? ஆர் யூ ஓகே? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு அப்படின்றீங்க. அவன் லிட்ரலி உங்கள் செஸ்ட் மேலே அவனோட ஹெட் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஹெசிடேட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு அவன் அழுதுட்ருக்கான். வேறு என்ன விஷயம்னாலும் பரவாயில்ல. இது வந்துட்டு அவன் லிட்ரலி அழுதுட்ருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவன் வந்துட்டு பெஞ்சில் வந்துட்டு உட்காந்துட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனோட முதுகில் வந்து லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறீங்க. ஹரியோ ஓகேன்னுட்டு அவன் லிட்ரலி தேம்பி புள்ள அழுகுது. நீங்கள் வந்துட்டு என்னவா இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு காம்டவுன் ஆகிட்டான். பெல் ரிங் ஆகுது. ஏன்னா சாப்பாடு அந்த ஃபுட் லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ பெல் ரிங் ஆகுது. டக்குன்னு வந்துட்டு அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து எழுந்து போகலான்னு ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஹேண்ட் பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்றீங்க.
சாரி சாரி ஒயன் சாரி ஐம் சாரி அப்படின்ட்டு அவனோட ஹேண்டை வந்துட்டு எப்படி சொல்கிறது, கை அவனுக்கு நடுங்குது, பயங்கரமாக நடுங்குது. ஒரு ஹேண்டை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு ஹேண்ட் நடுங்குது. நீங்கள் வந்துட்டு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நான் எதுவும் சொல்லலை, லீவ் இட் விடுங்க அப்படின்றீங்க. ஸோ அவன் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ அப்படின்ட்டு அவன் போயிட்டான். நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் நல்லா பேசிட்டு இந்த பிள்ளை அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவன் வந்துட்டு பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லை. இங்கிலீஷ் நல்லா பேசுகிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் உங்களோட டேபிளில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவனோட ஃபேஸு, அவனோட அந்த அழுகிறது, அவன் நோஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலரில் இருந்திருக்கும். நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்னவா இருக்கும், எதனால அழுதுருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. என்னடா மச்சான் அப்படின்னோடனே கம்மன் வந்துட்டு டேபிளில் பேக் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் பேக் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு உட்காந்தோடனே என்னடா மச்சான் ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே, இல்லைடா பாட்டி ஞாபகமாக வந்துருச்சு அதாண்டா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு லோ வாய்ஸில் சொல்கிறான். உங்களுக்கு லிட்டரலி அது கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு போல், அதை அழுதுட்டுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு விட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அன்றைக்கி டேவும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்து கிளாஸ் விட்டு கிளம்புறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கிளம்புறீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கேர்ள்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத வந்து யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி டேவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போது நடந்து போயிட்டுருக்கீங்க. கேட் தாண்டி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு கேள் ஒயன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு பொண்ணு தான் கூப்பிடுது. நீங்கள் யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. அது நிலா, அவங்க பேர் நிலா. ஸோ அவங்க வந்துட்டு ஹாய் அப்படின்றாங்க. நீங்கள் ஹாய், நானும் உன்னோட கிளாஸ் தான், உனக்கு முன்னாடி பெஞ்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஹாய் ஒயன், நம்ம போகலாம், நானும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 4-5 வீடு முன்னாடி வீடு என் வீடு, நான் இன்றைக்கி காலைல கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டே வரா. நீங்களும் அவள்கிட்ட ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டீங்க நீங்கள் 2 பேரும். நீங்கள் யார் என்ன, அவள் யார் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. ஸோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவள் சொல்கிறா, எனக்கு வந்து ஜிமினை பிடிக்கும் அப்படின்னு. ஜிமின்னு யாருன்னு யோசிக்கிறீங்க. அப்புறமேட்டுக்கு ஞாபகம் வருது, கேங்கில் ஒரு பர்சன் இல்லையா. ஸோ ஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு அவனை பிடிக்கும், நான் இன்ன வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு வரா. ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரெக்வஸ்ட்டாக கேட்குறா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு மேடம் எதுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நோ ப்ராப்ளம், நான் வந்துட்டு பேசுகிறேன் வேணா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா வந்துட்டு நானே புதுசு தான், இப்போ சொல்லலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எனக்கு அது எல்லாமே உங்ககிட்ட பேச பிடிக்குது. சொல்லப்போனால் அந்த கிளாஸ்லேயும் நான் வந்துட்டு யார்கிட்டையும் பேச தான் மாட்டேன். என்னோடய பெஞ்சில் இருக்கவங்க நான் தான் என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் கொலீக்ஸ், அந்த எப்படி சொல்கிறது, கூட படிக்கிற பொண்ணுங்க அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், நாளையிலேருந்து நான் உங்க கூட உட்காடுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஓகேன்ற மாதிரியே இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒயான் ஸ்டாப், ஒயான் நில்லுன்னு ஒரே சவுண்டு. யாருன்னு பார்த்தா அந்த கேங் வானர் கூட்டங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா சைக்கிளில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அவனுங்க 4 பேரும் வந்துட்டு 2 சைக்கிள் தூக்கிட்டு பின்னாடி முன்னாடி ஓட்டிகிட்டு வரானுங்க. 2 சைக்கிள் தூக்கிட்டு ஓட்டிட்டு வரானுங்க. உங்ககிட்ட வந்தோடனே அவங்க 2 பேர், அவங்க 4 பேரும் இறங்கிட்டு ஸோ நடந்து வராங்க உங்க கூட. இந்த நிலா பொண்ணு ஏன் அங்கே வரா?
ஏன் உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து கேட்க ஆமாம் இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லோரும் இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியா சொல்ல எல்லோரும் ஓகே அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆமாம் நீங்களாம் என் கூட ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்க. உன் வீடு தாண்டி தான் எங்கள் வீடு. ஸோ இந்த ரோட்லேயே கடைசியில் எங்கள் வீடெலாம் இருக்குது அப்படின்னோடனே ஓ என் வீட்டை தாண்டி தான் போகணும் போல் அப்படின்ற மாதிரி எல்லோரும் மைண்ட் செட் ஆகிட்டாங்க. ஆனால் உங்கள் வீடு இங்கே இருக்குன்னு எப்படி இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே நீங்கள் வந்து நேற்று நீ ஷிஃப்ட்டு பண்ணும்போது நாங்கள் அங்கே தான் இருந்தோமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் தயாங் இன்னுமே குவைட்டாக இருக்கான். ஸோ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் வந்து கேட்குறான். ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அலெக்ஸ் வந்துட்டு நம்மளாம் எல்லோரும் சேர்ந்துட்டு இனிமேட்டுக்கு ஸ்கூல்லே கெத்து காட்டுறோம் அப்படின்னோடனே நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. நிலாவும் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி அவள் பொறுமையாக லோ வாய்ஸில் சொல்கிறான். எல்லாத்துக்கும் கேட்டுருச்சு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நாங்களாம் பார்டர் பசங்க எங்களை வந்துட்டு கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் வந்து முறைச்சிக்கிட்டே ஒரு வாய்ஸில் சொல்கிறான். அப்போ வந்துட்டு தயாங் வந்துட்டு குவைட்டாகவே வரான். ஏய் தயாங்க இருக்கா நம்மளாம் அடித்து தூக்கிடலாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து டக்குன்னு சொல்லோன்னே தயாங் வந்து ஜிம்மின்னு பார்க்குறான். என்னடா அப்படின்ற மாதிரி தயாங் நீ வந்துட்டு கிளாஸில் டாப்பர் தயாங் அப்படின்னோடனே நீங்கள் பேனு பார்க்குறீங்க தயாங்க அப்படி தயாங்க வந்துட்டு இதே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா சொல்லப்போனால் ஓரளவு லிட்ரலி நல்லா தான் படிப்பான். ஆனால் டாப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுப்பான். அந்த மாதிரி படிப்பான். ஓரளவு நல்லா படிக்கிற புள்ள. ஸோ டாப்பர் தயாங் நீ அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொன்னோடனே அப்படியே வந்துட்டு நீங்கள் நிலாவை பார்க்குறீங்க உண்மையா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு அவன் படிப்பான் அப்படின்ற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறான். ஸோ ஓகே நீங்கள் தயாங்க விட்டு பார்க்குறீங்க. தயாங்க வந்து கீழே குமிஞ்சிட்டே வரான். அவனுக்கு வெக்கமா என்னன்னு தெரியல. பாவம் பொத்தி பொத்து வளர்த்த பிள்ளை மேகலை அதனால வெக்க விட்டு போகலைன்ற மாதிரி அவர் வந்துட்டு கீழே குமிச்சிட்டே வராரு. ஸோ உங்கள் வீடு அதான் நிலா வீடு ஃபர்ஸ்ட் வந்துடுது. அவள் வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ நீங்கள் உங்கள் வீடு தான் வரப்போகுது. நீங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்க நீங்கள் வந்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படின்றீங்க. சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னோடனே நிலாவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கிட்டோடனே நிலா நல்ல பொண்ணு, யார்ட்டையும் அவ்வளோ செட்டு தர மாட்டா, யாரையும் காசிப்ஸ்லாம் பேச மாட்டா, நல்ல பொண்ணு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொன்னோடனே நிலாவுக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே எங்கேயோ பார்த்து சொல்கிறீங்க. ஜிமின் வந்து உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் இப்போ அதுக்கு தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே அலெக்ஸை பார்க்குறான். அலெக்ஸ் வந்துட்டு டேய் மச்சான் அப்படின்ற மாதிரி அவன் ட்ரீட்டு 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 ட்ரீட்டுன்னு அலெக்ஸ் வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிடுறான். டே கம்முனுறான் நான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு ஜிம்மின் வந்து சொன்ன உடனே சங்குக்கு வந்துட்டு மச்சான் எல்லாம் உஷாராயிடும்டா உனக்கு அப்படின்ற மாதிரி சங்குக்கு சொன்னோடனே தேங்க வந்துட்டு அமைதியாக வரவே மாட்டீங்களாடா ரூடுடா கத்தாதீங்கடா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். டேய் நிறுத்து நீ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பச்சை பொண்ணு மாதிரி வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குற. நீ கேடி கிரிமினல்னு எங்களுக்கு தெரியும்ன ஆடாத அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்துட்டு தயாங்க பார்த்து சொன்னோன்னே டேய் என்னடா அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து பார்க்குறான். நிறுத்து இந்த பச்சை புள்ள ஆக்டிங்லாம் விட்டுட்டு நார்மலாக இரு சரியா அப்படின்னோடனே ஓகே மச்சா அப்படின்ற மாதிரி தயாங்க டக்குன்னு சொல்கிறான். நீங்கள் வந்து நீ என்னடா அது அண்ணியன் வேச போடுறான் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு சிரித்து சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. நார்மலாக போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு கிட்ட போயிட்டீங்க. உங்கள் அம்மா வெளியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னடி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. அம்மா இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால இவங்க தான் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அப்புறம் நிலான்னு ஒரு பொண்ணு அங்கே 4 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கா. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமா. இவங்க 4 பேர் அப்படின்னோடனே வாங்கடா தம்பி வந்து தண்ணி
குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாரி, டீ குடிச்சிட்டு போங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்றாங்க. இல்ல, இல்ல ஆன்டி நாங்க அப்புறம் வரோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. தயங்க வந்துட்டு, "வேணாம் ஆன்டி" அப்படின்றான். ம். "உங்க பேர்லாம் என்ன?" அப்படின்ற மாரி டக்குன்னு வந்துட்டு உங்க அம்மா வந்து கேட்குறாங்க. ஆ நான் தயாங் அப்படின்ற மாரி தயாங் வந்துட்டு வணக்கம் பண்ணுவாங்கல்ல, அதான் ஒரு எப்படி சொல்றது? வயித்துல கை வச்சுட்டு கும்மிவாங்களே! அந்த மாரி வந்துட்டு கும்மிறான். கம்சாமிதா, கம்சாமிதான்னு. அதானா? தெர்லடா. சாரி. வணக்கம் சொல்றாங்க எல்லாரும். எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் வணக்கம் சொன்னோனே, அவங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கு. சரி, சரி. வந்து சாப்பிட்டாச்சும் போங்கடா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல, இல்ல அக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. இல்ல, இல்ல நாங்க அப்புறம் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னிட்டு கிளம்பிடுறாங்க. தயங் வந்துட்டு உங்கள திரும்பி பார்த்துட்டு அவன் போயிடுறான். நீங்க தயங்கியே பார்த்துட்டு வந்துடுறீங்க. நல்ல பசங்களாடி அப்படின்னோனே, நல்ல பசங்க தான்ம்மா நல்லா தான் பேசுறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதெல்லாம் நீ வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா சரி அப்படின்ற மாரி உங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஸோ அன்னைக்கு அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க வந்துட்டு டோருக்கு வெளிய "ஒய்யான், ஒயான் வெளிய வா! ஒயான் வெளிய வா!" அப்படின்னு ஒரே சவுண்ட். யார்றா? அப்படின்னு பார்த்தா, அந்த 4 பேரும் ரெடியாகி வந்து நின்னுட்டுருக்கானுங்க. ஸோ உங்க அப்பா வந்துட்டு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருப்பாரு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஏன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க. "என்னால முடியலப்பா, நடந்து போறது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு" அப்படின்ருப்பீங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு 3 சைக்கிள் ஆயிடுச்சு. அவனுங்க 2, 2 பேரா உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போறீங்க. நிலா வந்துடுறா. நிலாவ நீங்க பேக்ல உட்கார வச்சுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாரும் சைக்கிள்ல வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. கிளாஸுக்கும் போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு நார்மலா போகுதுடா கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்க. ஸோ உங்க கிளாஸ்லயே வந்துட்டு ஓரளவு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆ இப்போ லஞ்ச் டைம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒண்ணா சாப்பிட்றீங்க. ஸோ நிலாவும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நிலாவு வந்துட்டு ஜிமின பார்க்குறா. ஜிமின் வந்துட்டு அவன் வந்து நூடுல்ஸ் எடுத்து வந்திருப்பான். "நிலா இந்த சாப்பிடு" அப்படின்ற மாரி நூடுல்ஸ் வந்து தாரான். நிலா வந்துட்டு உங்கள பார்த்து சிரிக்கிறா. அப்படின்ற மாரி நீங்க ஒரு மாரி சவுண்ட் குடுக்குறீங்க. கண்ண காட்டுறீங்க. வந்துட்டு அடடா! அவ ஓப்பன் பண்ணியிருக்கா போலயேன்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்றா. இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட சாப்பாடையும் ஷேர் பண்றீங்க. தயாங் வந்துட்டு அத எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு வந்துட்டு லிட்ரலி உங்க வீட்டு சாப்பாடு அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்குடா. ஸோ வந்துட்டு நல்லா சாப்பிட்றான். நல்லாயிருக்கு. அப்படின்ற மாரி சவுண்ட் அவனுக்குள்ளேயே சாப்பிடும்போது ஒரு சவுண்ட் வருது. நீங்க பக்கத்தால தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. நீங்க தயாங்க பார்க்குறீங்க. அவன் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டு எல்லாரும் பேசிட்டே வந்துட்டு கிளாஸுக்கு போறீங்க. கிளாஸுக்கு போனோனே அ எல்லாரும் உட்காந்துட்டுருக்கீங்க. நீங்க வந்துட்டு உங்களோட பெஞ்ச் பக்கத்துல அதான் எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்கவங்க பெஞ்ச்ல வந்துட்டு ஸ்ட்ரைட்டாலாம் உட்காரல. எல்லாரும் கழச்சு கழச்சு எதாவது எப்படி சொல்றது? இந்த பெஞ்ச்ல 2 பேர், அந்த பெஞ்ச்ல 2 பேர் அது மாரி 4, 5 பெஞ்சா உட்காந்துட்டு இருக்கீங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது தயாங் வந்துட்டு அவனோட பெஞ்ச்ல உட்காந்துருக்கான். நீங்க உங்க பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. தயாங் வந்துட்டு "டேய் மச்சான் நீ அந்த பெஞ்ச்ல போய் உட்கார்றா" அப்படின்ற மாரி தயாங்க பார்த்து சொன்னோனே, "ஏன்டா அது லேடீஸ் பெஞ்சுடா" அப்படின்ற மாரி தயாங் வந்து சொல்றான். "டேய் இப்போ உட்காரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ற மாரி சொன்னோனே, தயாங் வந்துட்டு உங்க பெஞ்ச் பக்கத்துல அது சொல்லப்போனா லிட்ரலி உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா. நீங்க வந்துட்டு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. பட் அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா பிடிக்கும் இந்த மாரி. ஆனா ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாரி தயங்க வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் இப்படி இருக்கும். அந்த மேம் இப்படி வந்தா கத்தும். அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான். தயங்க வந்துட்டு பேசிட்டு இருக்க வாக்குல டக்குனு அவன் தொடையில தட்டுறதுக்கு பதிலா உங்க தொடையில தட்டிடுறான். நீங்க வந்துட்டு அப்படியே அவன் தயங்க பார்க்குறீங்க. அவன் எதுவும் பெருசா காட்டிக்கல. ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான்ல. அதனால கைய எடுத்து திருப்பி பேசிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு திருப்பி வந்து தொடைய வந்து அவங்க தொடையிலே தட்டுறான். "என்னடா என் தொடையிலேயே தட்டுற?" அப்படின்ற மாரி அவன பார்க்குறீங்க. அவன் பெருசா வந்து ரியாக்ஷனோ குடுக்கவே மாட்டேங்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு கிளாஸும் போகுதுடா. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. தயங் வந்துட்டு
நீங்க வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கீங்க. அவங்க கேங் வெளிய போயிருச்சு. "நீ வா வயான் நாங்க வெளிய போறோம்" அப்படின்னிட்டு அவங்க வெளிய போறாங்க. நிலா வந்துட்டு "நானும் போறேன். ஜிமின் கூப்பட்றான் என்ன" அப்படின்னிட்டு சொல்லிட்டே போறா. எனக்கு கண்ணு காட்டியிருப்பான் போல. ஜிமின் வந்துட்டு நிலாவ கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கான். அலெக்ஸும் ஜங்குக்கும் வெளிய போயிட்டுருக்காங்க. "தயங் வாடா" அப்படின்னோனே, "நில்றா என்னோட பேக் விட்டு வந்துட்டேன் வா போய் எடுத்து வரேன்னு" சொல்லிட்டு தயங் உள்ள வரான். நீங்களும் உள்ள இருக்கீங்க. நீங்க வந்து உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. தயங் வந்துட்டு "ஒயான்" அப்படின்றான். நீங்க அப்படியே தயங்க பார்க்குறீங்க. "என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. "சாப்பாடு நல்லா இருக்கு" அப்படின்றான். "தேங்க் யூ" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. டக்குனு வந்து உங்க தயங் வந்துட்டு அவனோட ஹேண்ட நீட்டுறான். "கேன் வி ஃப்ரெண்ட்ஸ்?" அப்படின்னிட்டு. நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்னிட்டு நீங்க கை குடுக்க போறீங்க. டக்குனு உங்கள இழுத்து ஹக் பண்ணிட்டு, "சாப்பாடு நல்லா இருந்தது. டெய்லியும் எனக்கும் எடுத்துட்டு வாண்ணே. நீயும் நல்லா இருக்க." அப்படின்ற மாரி அவங்க காது கிட்ட சொல்றான். உங்களுக்கா அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது ஹார்ட்டெல்லாம். அவன் வந்துட்டு, "உன்ன எனக்கு புடிக்கும். இந்த 2 நாள்ல எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே." அப்படின்ற மாரி தயங் வந்து உங்க காது கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்களா த த தை தய தயாங் அப்படின்றீங்க. "பாய் பேபி" அப்படின்னுட்டு உங்க காதுல சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹக்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்து அங்கருந்து வெளிய போயிடுறான். நீங்களா "என்னடா நடந்துச்சு இங்க?" அப்படின்ற மாரி ரியாக்ஷன் குடுக்கிறீங்க. அண்ட் யூ பி கன்டினியூடா. ஸோ என்ன சொல்லுங்க, இன்னொரு பார்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி ஓகேவா? ஏன்னா லாங்கா போகுதுடா. சரி ஓகேவா? லவ் யூ ஆல். டேக் கேர். ஹெல்த்த பார்த்துக்கங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. பாய்.